இன்னைக்கு நம்ம மதுரையில ஒரு முக்கியமான நபருக்கு பார்த்தோம் அப்படின்னா 136வது வயது முடிஞ்சு 137வது வயதுல பார்த்தோம் அப்படின்னா அடி எடுத்து வைக்கிறாரு. அவரோட பெருமைகள், அவர் எப்படி மதுரைக்கு வந்தாரு, அதனால மதுரைக்கு ஏற்பட்ட நன்மைகள்லாம் என்ன, இதை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. யாருப்ப அந்த மதுரையில முக்கியமான ஆளு, 136 வயசை இன்னும் உயிரோடையா இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஷாக்கிங்கா இருக்கும். ஆனா அந்த ஒரு மனிதர்னு சொல்லக்கூடாது, அந்த ஒரு இடம் பார்த்தோம் அப்படின்னா 136 வருடங்கள் ஆனா கூட கம்பீரமா தன்னோட வரலாறுகளை சொல்லிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 100 வருடங்களுக்கு அதோட வரலாறு அடுத்தடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட இடத்தை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். மதுரையை சுத்தி பார்த்தோம் அப்படின்னா நிறைய 100 வருட கட்டிடங்கள் இருக்கு. எந்த கட்டிடத்தை நீ பேச போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அன்றாடம் கோரிப்பாளையத்துல இருந்து தெற்கு வாசல் அந்த ஏரியாவுக்கு வரக்கூடிய நபரா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்த நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. அது கூட பார்த்தோம் இப்போ கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருக்கு. வேற எதுவும் கிடையாது, நம்ம மதுரையில இருக்கக்கூடிய ஏவி பாலத்தை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். எதுக்குப்பா திடீர்னு ஏவி பாலத்தை பத்தி இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோமே அப்படின்னு எல்லாத்தையும் கேக்குறீங்க அப்படின்னா, 9 டிசம்பர் அதாவது இன்னையோட பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏவி பாலம் கட்டி கிட்டத்தட்ட 136 வருடங்கள் முடிஞ்சு 137வது வருடத்துல கம்பீரமா பார்த்தோம் அப்படின்னா அடி எடுத்து வைக்குது இந்த ஒரு ஏவி பாலம். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் இந்த வைகை ஆத்தை கடந்து போறதுக்கு பல பாலங்கள்ல இது ஒன் ஆஃப் த பாலமா தான் நமக்கு தெரியும். ஆனா இந்த ஒரு பாலம் கட்டுறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பயம் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷார்கிட்ட இருந்ததுன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? அது மட்டும் இல்லாமல் இப்ப இந்த கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆபீஸ், அங்க இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் எல்லாமே இவ்வளவு தூரம் டெவலப் ஆகிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஏவி பாலம் தான் ரொம்பவுமே உறுதுணையா இருந்திருக்குன்னே சொல்லப்படுது. இப்படி இந்த ஏவி பாலத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை பத்தி இந்த ஒரு காணொலியில நம்ம பார்க்க போறோம். அதாவது ஏவி பாலத்தோட பிறந்த நாளைக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 19ஆம் நூற்றாண்டு மதுரைக்கு போகணும். 19ஆம் நூற்றாண்டுல பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவே ஒட்டுமொத்தமா பிரிட்டிஷ் காலனிக்குள்ள தான் இருந்தது. அதுக்குள்ளதான் பார்த்தோம் அப்படின்னா மதுரையும் பிரிட்டிஷ் காலனிக்குள்ளதான் இருந்திருந்தது. இது என்னடா புதிய கதையா சொல்லிக்கிட்டு இருக்கு, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பொறுமையா கேளுங்க, இன்னுமே சுவாரஸ்யமா இருக்கும். இந்த ஒரு காலகட்டங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த மதுரையோட தெற்கு பகுதியில தான் இருந்திருக்கு. அதாவது இந்த வைகை ஆத்தோட தெற்கு பகுதியில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் அரண்மனையா இருந்தாலும் சரி, மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய இடங்களை பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ்காரர்கள் தங்களோட ஆபீஸா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தெற்கு பக்கமா பார்த்தோம் அப்படின்னா நிறைய தங்குமிடங்கள் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷாருக்கு சொந்தமாவே நிறையவே இருந்திருக்கு. இப்படி ஒரு பக்கம் தெற்கு பகுதியில பிரிட்டிஷார்கள் நிறைய தங்கி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அலுவலகங்களும் பார்த்தோம் நிறைய இருந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா சும்மாவே இந்த தெற்கு பகுதியில் கோயில், அது மட்டும் இல்லாம மக்கள் அடர்த்தி நிறைய இருக்கிறதுனாலயும் இந்த இடம் ரொம்பவுமே கஞ்சசனாவும் இருந்திருக்கு. அது போக இந்த ஒரு தெற்கு பகுதியில பார்த்தோம் அப்படின்னா நிறைய கோட்டை சுவர்கள் இருந்தது, அகழிகள் இருந்தது. இது எல்லாமே நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாடர்ன் சிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ரொம்பவுமே ப்ராப்ளமா இருந்திருக்கு பிரிட்டிஷ்க்கு. இப்படி நிறைய தெற்குல கோட்டை கொத்தளங்கள், வெறும் கோட்டை சுவர்கள்னால நிறைய ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்து இதற்கப்புறம் தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வச்சு இவங்கிட்ட எப்படி வரி வாங்குறதுன்றதுக்காக இந்த கோட்டை சுவர்கள் எல்லாம் யாரெல்லாம் உடைக்கிறீங்களா, உடைச்ச இடத்தையும் அந்த அகலிய நிரப்புன இடத்துலயும் அவங்களே வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு பேய் கதையை சொல்லி அப்போதைய மதுரையை கலெக்டரா இருந்த ஜான் வில்லியம் பிளாக்பர்ன் நினைக்கிறேன், அவரோட காலகட்டத்தில் அந்த கோட்டை சுவர்கள் எல்லாமே உடைக்கப்பட்டிருந்தது. உடைக்கப்பட்டு அந்த ஏரியாக்கெல்லாம் சமன் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல சிட்டி லிமிட்குள்ள கொண்டு வரப்பட்டு அதற்கான வரிகளும் நிறைய வாங்கப்பட்டிருந்தது. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஏரியாக்களும் பார்த்தோம் அப்படின்னா இதற்கு அப்புறமா தான் உருவாக்கவும் பட்டிருந்தது. ஆல்ரெடி இதை பத்தி நிறைய தகவல்களை பார்த்தா நம்ம ஷார்ட்ஸாவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான வீடியோக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. அதை பாத்தீங்கன்னா தெரியும் எதற்காக விட்டவாசல் அப்படின்னு அந்த ஏரியாவுக்கு பெயர் சொல்லப்படுது. பெருமாள் மேஸ்திரி வீதி, மாரட்டி வீதிகளுக்கெல்லாம் எதனால அந்த பேர் வந்தது, இதை பத்தியான தகவல் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்படி அதை முழுமையா மாநகரம் ஆக்குறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கோட்டை கொத்தளங்கள்லாம் உடைச்சு சரி பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருந்து பழகுறாங்க. இதற்கு அப்புறமா 1857ல பார்த்தோம் அப்படின்னா சிப்பாய் கழகம் பார்த்தோம் அப்படின்னா வட இந்தியாக்கள்ல நடக்க ஆரம்பிக்குது. இந்த வட இந்தியால நடக்க ஆரம்பிச்ச இந்த ஒரு சிப்பாய் கழகத்தினால இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தலைவலியும் ஏற்பட்டிருந்தது. இதனால அலாட்டான அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியா மொத்தமாவே எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் தெரிஞ்சோ அதற்கெல்லாம் முன்னடவடிக்கையா ஒரு ஐடியாவை கொண்டு வராங்க. அதை பேஸ் பண்ணி தான் மதுரையிலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஐடியாவுக்கும் வராங்க. அப்ப மதுரையில அந்த ஒரு ரியாட் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப மதுரையில ரியாட்லாம் கிடையாது. நாளை பின்ன மதுரையிலையும் அது வரலாம் அப்படின்னு தெரிஞ்சுதான் பார்த்தோம் அப்படின்னா தெற்கு பகுதியில ரொம்பவுமே கன்ஜஸ்டடா இருக்கு. அது மட்டும் இல்லாம நாளை பின்ன ஏதாச்சும் புரட்சின்னு வந்தா கூட நம்மளால இங்க இருந்து சமாளிக்க முடியாது. அப்ப நம்ம செட்டில்மெண்ட் இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தணும்னு பிளான் பண்றாங்க.
அப்படி பிளான் பண்ணும்போதுதான் அவங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமா அது மட்டும் இல்லாம கன்வீனியன்ட்டா தெரிஞ்ச ஏரியா தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா வைகையோட வடகரை. அதாவது இப்ப இருக்கக்கூடிய கோரிப்பாளையம் அந்த ஏரியாக்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு காலகட்டத்துல ரொம்பவுமே ஃப்ரீயா இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதனாலே ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது வரைக்கும் சவுத்துல தங்களோட ஹோல்டிங்ஸ் வச்சிருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை நார்த்துக்கு மாத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரையை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அந்த ஏரியாவுக்குள்ள போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா நிறைய வரிகள் பெறலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஊரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு பிளான் பண்றாங்க. அது போக அது மட்டும் இல்லாம நிறைய ஏரியாக்களை மறுநிர்ணயம் பண்ணலாம் இந்த ஃப்ரீயா இருக்க ஏரியாலன்ற மாதிரி பிளானும் பண்றாங்க. பட் அவங்களுக்கு சிக்கலா இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறுக்க ஓடிக்கிட்டு இருக்க இந்த ஒரு வைகை நதி. அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த வைகை நதியை கடந்து போகணும் அப்படின்னா ஒன்னு பரிசல் பயணங்கள் இருந்தது. அப்படி இல்லை அப்படின்னா எப்போ வைகை ஆற்றோட நீர் வரத்து ரொம்ப கம்மியாகுதோ அந்த நேரத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாஸ் பண்ணியும் போயிருக்காங்க. இந்த ஒரு காலகட்டத்திலயும் அந்த பாசிங் ஏரியா எங்க இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மக்கல் தரைப்பாலம் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு காலகட்டத்தில் தரைப்பாலம் கிடையாது. தண்ணீர் குறைவா இருக்கும் போது இந்த ஏரியாவை தான் நடைபாதையா அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி அன்றாட மக்கள் தண்ணீர் கம்மியா இருக்கும்போது இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெள்ள நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியாவை பயன்படுத்துறது ரொம்பவுமே கஷ்டமா இருந்தது. அது மட்டும் இல்லாம பரிசில் படகும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே டேஞ்சரானதா இருந்ததாகவும் கருதப்பட்டிருந்தது இந்த பிரிட்டிஷார்னால. உடனே இந்த பிரிட்டிஷார் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி தப்பிச்சு போடுறதுக்காக யோசிச்சதுதான் இந்த ஒரு ஏவி பாலம். இந்த ஒரு ஏவி பாலத்தை கட்டுறதுக்கு ஐடியா கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப மதுரை கலெக்டரா இருந்த 1980கள்ல இருந்து 1986 வரைக்கும் ஒரு கலெக்டர் இருந்ததா சொல்லப்படுது. அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பர்ட் விக்டர். இந்த ஒரு ஆல்பர்ட் விக்டர் தான் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1980கள்ல இருந்து இந்த இடத்துல ஒரு பாலம் கட்டணும் அப்படின்னா மதுரை இன்னுமே விரிவடையும். அது மட்டும் இல்லாம நாளை பின்னா நமக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா இந்த பாலத்தை பயன்படுத்தி நம்ம அங்கிட்டு கிராஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளோட செட்டில்மெண்ட்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா தெற்கு கரையில இருந்து வடக்கு கரைக்கு நம்மளால மூவ் பண்ண முடியும்னு ஐடியாவும் பிளான் பண்றாரு. பின்னர் இது மேல டிஸ்கஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முன்ன பின்ன போய்கிட்டு வந்தது. பின்னர் 1984 வருடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா இதற்கான கடைசி வரையறை பார்த்தோம் அப்படின்னா கொண்டு வரப்படுது. இந்த இடத்துல பாலம் கட்டலாம் அப்படின்னு. அப்படி பாலம் கட்டலாம் பிளான் பண்ணும் போது அங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் இன்ஜினியர்களும் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மேசன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் இந்த பாலம் கட்டக்கூடிய வேலையானதை பார்த்தோம் அப்படின்னா ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாலம் எப்போது கட்ட ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 8 டிசம்பர் 1886 ஆண்டுல தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாலம் கட்டுமான பணியானது ஆரம்பிக்கப்படுது. இதுல இருந்து 3 வருடம் கரெக்டா 9 டிசம்பர் 1889 ஆண்டு மக்களோட பயன்பாட்டுக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பாலம் திறந்து வைக்கப்படுது. அப்போது 1889 ஆண்டுல கிழக்கு பகுதியிலேயே மிகப்பெரிய ஆர்ச்சுகளை கொண்ட பாலம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஏவி பாலம் தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 16 ஆர்ச்சுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதோட பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு பாலத்துல சிமெண்ட் எதுவுமே பயன்படுத்தப்படல. அது மட்டும் இல்லாம இரும்புகளும் பார்த்தோம் அப்படின்னா இதுல பயன்படுத்தப்படல. இது எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலத்துல அந்த சுண்ணாம்பை பயன்படுத்தி அந்த கருப்பட்டி இது எல்லாமே போட்டு ஒன்று செய்வாங்க. அந்த கலவையில தான் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க கற்களால இந்த ஒரு பாலம் பார்த்தோம் அப்படின்னா கட்டப்பட்டிருந்தது. இப்படி கட்டப்பட்டு மக்களால அன்றாட பயன்பாட்டுக்கு இது திறந்து விடப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷாரும் பார்த்தோம் அப்படின்னா தங்களோட செட்டில்மெண்ட்டை சவுத்ல இருந்து நார்த்துக்கு மூவ் பண்றதுக்கும் இந்த ஒரு பாலம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான பாலமாகவும் திகழ்ந்துகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலம் கட்டும் போது இந்த பாலத்துக்கான உறுதித்தன்மை எத்தனை வருடத்துக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்சமா 50 வருடம், அதிகபட்சமா 100 வருடம் வரைக்கும் இந்த பாலம் தாங்கும் அப்படின்ற மாதிரியான அறிக்கையும் கொடுத்திருக்காங்க. அது அவங்க சொன்னதுக்கு மேல கிட்டத்தட்ட 136 வருடமா பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே கம்பீரமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலம் எதிர்கொள்ளாத நீர் ஓட்டம் கிடையாது, வெள்ளம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமா இந்த சித்திரை திருவிழா அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாலமே மக்கள் நின்று சாமியை பார்க்கக்கூடிய வியூ பாயிண்டாகவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாலம் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே தான் இந்த பாலத்தோட வரலாறு. இந்த பாலத்துக்கு ஏன் ஏவி பாலம் அதாவது ஆல்பர்ட் விக்டர் பாலம்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இது 2-3 கூற்றுகள் சொல்லப்படுது. இதுல முதல் கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குயின் விக்டோரியா அவர்களோட பேரனா இருந்த ஒரு அரசரோட பேர் என்ன அப்படின்னா ஆல்பர்ட் விக்டர். இவர் இந்த 1886 காலகட்டத்துல இந்தியாவை சுத்தி ஒரு டூர் வந்திருக்காரு. இது கோஇன்சிடென்ட்டா இல்ல பிளான் பண்ணதான் தெரியாது. அந்த டூர் வந்த காலகட்டத்துல இதை கட்ட ஆரம்பிச்சதுனால இந்த இதுக்கு ஆல்பர்ட் விக்டர் அப்படின்ற பேர் வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இன்னொரு கூற்று என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 1886 வருடம் மதுரையோட கலெக்டரா இருந்தவர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பர்ட் விக்டர்னு சொல்லப்படுது.
சொல்லப்படுது. இவர் இந்த பாலத்துக்கான வேலைகளை முடுக்கி விட்டதுனாலையும் இவரால தான் இந்த பாலம் வந்ததுனாலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பாலத்துக்கு ஆல்பர்ட் விக்டர் அப்படின்ற பெயர் வைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் இருக்கு. இதை உறுதிப்படுத்துற வகையா தகவல்கள் எதுவும் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா அது எதுவுமே கிடைக்கல. அது போக இந்த பாலத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன கல்வெட்டு ஒண்ணு இருக்கு, யாரை திறந்து வச்சாங்கன்னு. இப்படி 2-3 கன்ஃபியூஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேர் வைக்கிறதுல இருந்திருக்கு. நமக்கு பேர் வைக்கிறது முக்கியம் இல்ல, வரலாறு தான் முக்கியம். நீங்க டெய்லியும் இந்த ஏவி பாலத்தை யூஸ் பண்றதால இருந்தீங்க அப்படின்னா இந்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த தகவல் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ஒரு தகவலுக்கு ஒரு லைக் போட்டுங்க. இந்த தகவல் உங்க நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க மதுரைக்குரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.